இப்போ ஒரு ஜாதகத்த பார்க்கும்பொழுது, ஒரு ஜாதகத்த குடுத்துட்டு, அவங்களோட தாத்தாக்கு எப்படி இருக்கு? பாட்டிக்கு எப்படி இருக்கு? சித்தப்பாக்கு எப்படி இருக்கு? பெரியப்பாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பிறந்த நேரம், அவங்களோட பிறந்த தேதிய வச்சு எடுத்தாங்கன்னா, அவங்களுடைய தனிப்பட்ட யாருக்கு பார்க்குறீங்களோ, அவங்களுடைய வாழ்க்கைய தான் நம்ம அதில ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? அத வச்சு பார்க்கும்பொழுது, அவங்களோட அம்மா, அப்பா, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, இத பேசிக்கா இதில ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணலாமே தவிர, இத விட்டுட்டு நீங்க சித்தி, சித்தப்பா, அத்தைக்கெல்லாம் பார்த்தோம்னா, அதில கரெக்ட்டா தான் இருக்கு. ஏன்னா, அவங்கவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம், நேரம்னு ஒண்ணு இருக்கு. அதான் வேலை செய்யும். அத விட்டு நீங்க இத வச்சுட்டு ஏன்னா அந்த காலத்தில சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த மாரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்காக பழக்கப்படுத்துனாங்களா? இல்ல என்ன சொல்லி பழக்கப்படுத்துனாங்கன்னு தெரியல. பட் அது வந்து கரெக்ட்டாவும் இருக்காது. ஏன்னா அவங்கவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தாலே ரொம்ப அக்யூரேட்டாலாம் பலன்கள் இருக்காது. ஒரு 80% சொல்ல முடியும். சரிங்களா? தனிப்பட்டு அவங்களோட பிறந்த நேரத்த வச்சு பார்த்தாலே ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்டு பார்க்கும்பொழுது ஒரு 80% சொல்ல முடியும். இப்படி இருக்கிற பட்சத்தில வந்து மாமா, சித்தப்பா, தாத்தா, பாட்டிக்கு சொல்லும்பொழுது அது எந்த அளவுக்கு அக்யூரஸி இருக்குன்னு அத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க கேளுங்க. நெறைய பேர்ட்ட நீங்க ஜாதகம் பார்க்கும்பொழுது கேட்டா, அது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு அத நீங்களே அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியுங்க. ஜாதகம் பார்க்கும்பொழுது ஒரு பேசிக்கான புரிதலோட பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கும் நல்லது. கொஞ்சம் புரியவும் செய்யுங்க.